ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹேரை வந்து நான் கேர் பண்ணுறதே கிடையாது. முடியெல்லாம் ரொம்ப போயிடுச்சு. சரி, இனிமேனாவது நம்ம கேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, அதை வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் அந்த ஹேர் பேக் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் போதும், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட். இது வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி வந்து 2 டம்ளர் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து இந்த அளவு கூட தேவைப்படாது. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணவே போதும், அதுவே நிறைய வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன். டைம் ஆக ஆக தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆகிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த அளவு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும். இல்லைன்னா டைம் ஆக ஆக நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். அப்புறம் ஃபில்டர் பண்ணவே முடியாது, அப்படியே நின்றும். இதுவே நான் ஃபில்டர் பண்ணும்போது பாதி வரைக்கும் தான் ஃபில்டர் ஆகும். அதுக்கப்புறம் மேலே வளைஞ்சு ஊற்றிடும். அந்த சீட்ஸும் வந்து இந்த பேக்கோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா ஹேரில் போய் சிக்கிக்கும். அதனால் ஓரளவு இந்த சீட்ஸ் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக நல்லா ஆயில் வச்சுருவேன். ஹேர் பேக் போடலனாலும் ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் தலை ஃபுல்லாக நல்லா ஆயில் வச்சுருவேன். அதனால தான் என் மூஞ்சி இப்படி எண்ணெய் வடிஞ்சிருக்கு. இப்போ ஹேர் பேக் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தலையை வந்து இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. செக்ஷன் சீப்பை வச்சு இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ளாக்ஸ் சீடோட யூசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் இந்த ஹேர் பேக் போடுறது மூலயமா. இதை நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. தென் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை குளிக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து ஷாம்பு போட்டு நம்ம வந்து தலை தேய்ப்போம் இல்லையா, அப்போ வந்து ஸ்கேல்ஃபில் தேய்க்கும்போது ரொம்பவே மைல்டாக தான் மசாஜ் பண்ணணும். போட்டு தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா முடியெல்லாம் வந்துடும். ஏன்னா வந்து எப்போதுமே ஈர ஸ்கேல்ஃபில் வந்து நம்ம என்ன மசாஜ் கொடுத்தாலும் மைல்டாக கொடுக்கணும். அது மாதிரி கீழே உள்ள லென்த் ஹேருக்கு வந்து நீங்கள் அந்தளவு மசாஜே கொடுக்கக்கூடாது. போட்டு தேய்க்கக்கூடாது. அதாவது போட்டு தேய்க்கக்கூடாது. கீழே வந்து லைட்டாக அந்த மேலே உள்ள ஷாம்பு கீழே வடிஞ்சு வரும் இல்லையா, அதை லைட்டாக தேய்ச்சாவே போதும். அந்த மாதிரி தான் வந்து தலை தேய்ச்சி நீங்கள் குளிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையை வந்து நல்லா மசாஜ் பண்ணலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. நல்லா மசாஜ் பண்ணணும், அப்போ தான் நல்லது. பட் தண்ணி தலையில் இருக்கும்போது மசாஜ் பண்ணக்கூடாது, போட்டு தேய்க்கக்கூடாது. அது மாதிரி ஹேர் வந்து தலை குளிச்சுட்டு துவட்டும் போது போட்டு தட்டுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா சாஃப்டான டவல் யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி போட்டு இறுக்கி கட்டி வைக்கக்கூடாது. லூஸாக கட்டிட்டு தலை துவட்டும் போது தலை துவட்டும் போது நல்லா வந்து சாஃப்டாக ஒத்தி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட சீப்பை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் டர்ட் இல்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு டர்ட்டோட தலை சீவும் போது திரும்ப உங்கள் தலையில் டர்ட் ஆகும். டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷாம்பு ரிவ்யூ டேண்ட்ரஃபுக்கு. அதை பார்த்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்குது, என்ன பண்ணியும் வந்து டேண்ட்ரஃப் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக போயிடும். பட் ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த கமெண்ட்டில். அது வந்து நீங்கள் இதுவும் ஒரு இதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் ஹேர் பேக்கு இந்த மாதிரி ஏதாவது போட்டு கேர் பண்ணணும். அப்போ வந்து அப்போ வந்து நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் தலையில். இந்த ஹேர் பேக் போடுறது மூலியமா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். தென் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஒரே நாள் போட்டுட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் நிறைய ஹேர் பேக் வந்து போடலான் இருக்கேன்.
ஒவ்வொரு தடவையும் நான் ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தலையை வாஷ் பண்ண போகிறேன். 1/2 அன் ஹவர் நல்லா தலையில் ஊறட்டும். தென் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தலையில் ஆயில் வைக்காமல் இந்த பேக் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. சப்போஸ் என்ன மாதிரி நிறைய ஆயிலெலாம் வச்சுட்டு பேக் போட்டிங்கன்னா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் என்ன போட்டாலும் ஷாம்பு கொஞ்சமாக எடுத்தாவே போதும். அதுவே நிறைய நமக்கு ஃபோம் வரும். ஏன்னா நம்ம பேக்லேயே நம்ம டர்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும் அலசும்போது. ஓகே, இப்போ வந்து 1/2 அன் ஹவர் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோட ஹேர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நான் காட்டுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஹேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோட ஹேர் ஒரிஜினல் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ரொம்ப ட்ரை ஹேர். நல்லாவே ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஒரு சாஃப்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னு தெரில. பட் ஆனால் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. என்னோட ஹேரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். எல்லா முடியும் கொட்டிருச்சு. எல்லாமே போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கேர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹேர் பேக்கு இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல்னாவது கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். ஹேரு, ஸ்கின்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு என்னென்னா சுத்தமாக டைமே இருக்கிறதில்ல. என் பையனை வச்சுட்டு அவன் கூடவே ஃபுல்லாக டைம் போயிடும். சரி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நமக்காக வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஸ்கின் கேருமே வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். பில்கிரிம் பிராண்டில் வந்து மாய்ஸ்சரைசர் ஒன்று, இது வந்து சீரம் 2மே வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக்லேயே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியுது. நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரே ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாது. எதுவுமே போட மாட்டேன் ஃபேஸுக்கு. சோப் போட்டு குளிப்பேன். வெளியில் போனால் காம்பேக்ட் அடிப்பேன் அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். என்ன மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்ம மேக்கப் போடுறது, வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுன்றது வேறு, ஸ்கின் கேருன்றது வேறு. ஸ்கின்னை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேர் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம எப்படி உள்ள ஆர்கன்ஸ் நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும், உடம்ப வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும். ஸோ ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேர் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நீங்களும் என்ன மாதிரி கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கேர் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரோட பாக்ஸ் வந்து பாருங்கள். இதான் வந்து அந்த மாய்ஸ்சரைசர். இந்த பாட்டிலே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபேஸில் கூட இந்த மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும். இது ஆல் ஸ்கின் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து காலைல நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த மாய்ஸ்சரைசர் அப்படியே இருக்கும் உங்கள் ஃபேஸில். நான் சீரம் பாட்டில் காட்டுறேன். இந்த சீரமுமே வந்து பார்க்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து ஏதோ பால்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து ரிவ்யூவில் வந்து இது எப்படி என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை காட்டுறேன். என்ன மாதிரி உங்களுக்கும் இப்போ தான் ஞான உதயம் பிறந்து வந்து ஸ்கின்னு, ஹேர்லாம் கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஹேர் பேக் போடுறேன், ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் கேர் பண்ணுறேன், ஹேர் எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய்.